அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கரா அதனுடைய ஆயத்துக்கள் ஓதுவதினால் நமக்கு உடலில் உள்ள நோய்கள் எவ்வாறு குணமாகும் என்பதை பற்றி விவரமாக பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவுடைய தஃப்சீர் இதுவரை பார்த்தோம். இன்று அந்த ஆயத்துக்களில் எந்த ஆயத்தை ஓதினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஷைத்தானை விட்டு பாதுகாவல் பெற, தொழு நோய் வெண்குஷ்டம் நீங்க, கல்வியில் தேர்ச்சி பெற, பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு நிற்க, உண்மையை உறங்கும்போது சொல்ல வைக்க, நாட்டங்கள் நிறைவேற, பிரஞ்சை வர, நீரடைப்பு நோய் அகல, நல்ல பொருட்கள் வாங்க, அதிகாரிகளுடைய அன்பு பெற, தூக்கத்திலிருந்து குறித்த நேரத்தில் எழுந்து கொள்ள, கிணற்றில் அதிகமாக நீர் கிடைக்க, தாய்ப்பால் சுரக்க, ஆடு மாடுகள் அதிகமாக பால் சுரக்க, பழம் இனிப்பாக இருக்க, அதிகாரிகளுடைய அன்பை பெறுவதற்காக, முகவாதம் அகல, கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த, வெட்டுக்கிளியின் தீங்கிலிருந்து மனிதர்களை பாதுகாக்க, கவலை நோய் பேய் அகன்றுவிட. ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு. சைத்தானை ஓட்டுவதற்காக, பதவியும் கண்ணியமும் பெறுவதற்காக, இம்மை மறுமை பேறு பெற, வருமானம் பெருக, பலம் செழிக்க. இந்த தலைப்புகளில் அல்லாஹு தாலா கூறியுள்ள ஆயத்துக்களை ஓதுவதினால் பலன்கள் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இவற்றை கவனமாகவும் புரிந்து அதனுடைய பொருள் அறிந்து ஓதி பலன் பெறுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஷைத்தானை விட்டு பாதுகாவல் பெற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வீடுகளை புதைகுழிகள் ஆக்காதீர்கள். சூரத்துல் பக்ரா ஓதுகிற வீட்டில் சைத்தான் பிரவேசிக்க மாட்டான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒரு நபி தோழர் ஷைத்தானை சந்தித்தார். அவனோடு மல்யுத்தம் செய்து அவனை கீழே தள்ளிவிட்டார். தன்னை விட்டுவிடுமாறு வேண்டிக் கொண்ட ஷைத்தான் அப்படி விட்டுவிட்டால் தன்னை வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாமல் தடுக்கின்ற மந்திரத்தை கற்றுக் கொடுப்பதாக கூறினான். அப்போது நபித்தோழர் அவனை விட்டுவிட்டார். ஆனால் ஷைத்தான் அந்த மந்திரத்தை கற்றுத்தர மறுத்துவிட்டான். நபித்தோழர் அவனை மீண்டும் கீழே தள்ளினார். அவன் வாக்கு கொடுத்தான். எழுந்து நின்றவுடன் கற்றுத்தர மறுத்தான். இவ்வாறே 3ஆம் தடவையாக அவனை பிடித்து கீழே தள்ளிய நபித்தோழர் அவனுடைய விரல்களை கடித்து கொண்டு தமக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்கும் வரை அவனை விழப்போவதில்லை என்று கூறினார். சூரத்துல் பக்கரா தான் அந்த மந்திரம் என்று ஷைத்தான் சொன்னான். அவன் மீண்டும் கூறினான், இந்த சூறாவிலிருந்து ஒரு வசனம் ஒரு வீட்டில் ஓதப்பட்டால் எப்படிப்பட்ட ஷைத்தானாலும் கழுதையைப் போல அலறியபடி அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவான். அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைய முடியாது. இந்த செய்திகளையெல்லாம் விளக்கிய இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த நபித்தோழர் யார் என்று கேட்டபொழுது கிடைத்த விடை இதுதான், உமர் பின் கத்தாப். சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். அதை ஓதி வருவது மிகப்பெரிய புனிதமான ஒன்று. அதை விட்டுவிடுவது பெரிய இழப்பாகும். அதை ஓதுவதற்கு தேவையான சக்தியை வீணர்களால் அடைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உசைத் பின் ஹுலைர் இரவு நேரத்தில் சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருந்தார். கட்டி வைக்கப்பட்டிருந்த அவரது குதிரை அவர் ஓதுவதை கேட்டு குதிக்க ஆரம்பித்து விட்டது.
காரணம் தெரிந்து கொள்ளும் எண்ணத்தோடு ஓதுவதை அவர் நிறுத்தினார். குதிரையுடைய குதிப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அவர் ஓதத் தொடங்கியவுடன் அது மீண்டும் குதிக்க ஆரம்பித்தது. ஓதுவதை அவர் 2ஆம் முறையாக நிறுத்திய பொழுது குதிரையும் தன் குதிப்பை 2ஆம் முறையாக நிறுத்தி கொண்டது. அவர் 3ஆம் முறையாக ஓதிய பொழுது குதிரை 3ஆம் தடவையாக குதித்தது. எனவே அவர் ஓதுவதை நிறுத்தி கொண்டார். குதிரைக்கு பக்கத்தில் இந்த தமது குமாரரான யஹ்யாவுக்கு குதிரையினால் தீங்கு ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சி அவரை விலக்கி போக சொன்னார். வானத்தை நோக்கி அவர் அண்ணாந்து பார்த்தபொழுது நிழல் தரக்கூடிய மேக கூட்டம் ஒன்று தெரிந்தது. அந்த கார் முகில் கூட்டத்தில் ஒளி ரேகைகள் காணப்பட்டன. சுஹான்லா. பொழுது விடிந்ததும் இந்த செய்தியை அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். இப்னு ஹுலைர் ஓதும் ஓதும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உசைத் தன் மகனாருக்கு குதிரையினால் ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்று எண்ணி அவரை அப்புறப்படுத்திய செய்தியை தெரிவித்தார். மேகக்கூட்டத்திற்கிடையே தெரிந்த ஒளி ரேகைகளையும் விவரித்தார். அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது தெரியவில்லை என்று அவர் பதில் அளித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த ஒளி ரேகைகள் வானவர்கள், நீர் ஓதிக்கொண்டிருந்ததை கேட்க வந்தவர்கள். நீர் காலை வரை ஓதியிருந்தால் மற்ற மனிதர்களுடைய கண்களுக்கு புலப்படும்படி அவர்களும் காலை வரை இருந்திருப்பார்கள். அடுத்து வரும் செய்தியை நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் தருவாயில் நபித்தோழர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து திருக்குர்ஆனுடைய அவருக்கு தெரிந்த ஒரு சூறாவை ஓதுமாறு கூறினார்கள். அப்போது குறைந்த வயதுடைய நபித்தோழர் ஒருவரிடம், ஓதுவதற்கு என்ன சூறா இருக்கிறது உம்மிடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் தம்மிடம் பல சூறாக்களோடு சூரத்துல் பக்கராவும் இருப்பதாக கூறினார்கள். சூரத்துல் பக்கரா உம்மிடம் இருக்கிறதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவிய பொழுது அந்த நபித்தோழர் இருக்கிறது என்று பதிலளித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படியானால் நீர் தான் இந்த கூட்டத்திற்கு சிறந்த தலைவர். ஒருவன் சூரத்துல் பக்கராவை பக்தியோடு 7 தடவை ஓதினால் ஜின், பிசாசு, துன்பங்கள், ஆபத்துக்கள் அத்தனையும் அவனை விட்டு விலகி போய்விடும். இந்த வசனங்களை எழுதி தாஜ் செய்து ஜின் பேய் பிடித்தவர்களுக்கு அணிவித்தால் அவை அகன்றுவிடும். பிரஞ்சையற்று கிடப்பவர்களுக்கு இந்த சூரத்துல் பக்கராவை ஊதினால் குணம் ஏற்படும். நாட்டங்கள் நிறைவேறுவதற்காக சுபஹுடைய சுன்னத் தொழுகைக்கும் ஃபர்ளு தொழுகைக்கும் இடையே இந்த சூறாவை 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஓத வேண்டும். தொழுநோய், வெண்குஷ்டம் அகல. சூரத்துல் பக்கராவை எழுதி தாவீஸ் செய்து அணிந்து கொண்டால் தொழுநோய், வெண்குஷ்டம் ஆகியவை நீங்கிவிடும். கல்வியில் தேர்ச்சி பெற சூரத்துல் பக்கராவில் முதல் 5 வசனங்கள் முஃப்லிஹூன் வரை வியாழக்கிழமை இரவு குங்குமப்பூ கஸ்தூரியினால் எழுதி நல்ல தண்ணீரில் கரைத்து குடித்துவிட்டு நோன்பு வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 3 அல்லது 5 நாள் தொடர்ந்து செய்தால் பெரும் பேறு கிடைக்கும். இந்த வழியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள்: நினைவாற்றல் அதிகரிக்கும், ஆன்மீக சக்தி வளரும், கல்வியில் தேர்ச்சி ஏற்படும், அறிவினாலேயே பல்வேறு உதவிகள் கிடைக்கும். சுஹான்லா. பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு நிற்பதற்காக சும்முன் புக்மும் உம்யூன் ஃபஹும் லா யர்ஜிஊன் 2வது சூறாவின் 18வது வசனத்தை தாயத்தாக எழுதி வயிற்றில் கட்டிக்கொள்ள வேண்டும். உறங்கும் பொழுது உண்மையை சொல்ல வைக்க சூரத்துல் பக்கராவினுடைய 40 முதல் 42 வசனங்கள் வரை எவரேனும் ஒரு செயலை செய்துவிட்டு அதனை மறைத்தாராயின் திங்கட்கிழமை இரவு 5ஆம் ஜாமத்தில் இதனை பருவமைதா பிள்ளையுடைய துணியில் எழுதி உறங்குபவருடைய நெஞ்சில் வைத்தால் அவர் தான் செய்ததை அறிவித்து விடுவார். சுஹான்லா. நீரடைப்பு நோய் நீங்க 2வது சூறாவின் 60வது வசனம் ஓதி மேற்கண்ட இந்த வசனத்தை பீங்கானில் எழுதி அழித்து குடித்தால் நீரடைப்பு நோய் நீங்கிவிடும். நல்ல பொருட்கள் வாங்க இன்னல் பஹர தசாபஹ அலைனா இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹததூன். மாட்டுக்கு மாடு எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்மையடைந்து விடுவோம். மிருகங்களையோ பழைய சாமான்களையோ வாங்கும் பொழுதும் தணிக்கை செய்து பேரம் பேசும் பொழுதும் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் அடுத்து வரக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். யா முஹையிரு யா முஹ்தாரு யா மனில் ஹைரு மின்ஹு யா மனில் ஹைரு பியதிஹி யா தலீல் ஹைரி யா முர்சிது யா ஹாதி. நல்லதை கொடுப்பவனே,
தேர்ந்தெடுப்பவனே, உன்னிடமிருந்து நன்மை வருகிறது, உன் கையில்தான் நன்மை இருக்கின்றது. வெற்றி தருபவனே, வழிகாட்டுபவனே. இந்த துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது செல்லுமிடம் நல்ல பொருட்கள் கிடைக்கும். அதிகாரியுடைய அன்பை பெற, அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் மீது அன்பு செலுத்த வேண்டுமென்றால் அதற்குரிய பரிகாரம் இதோ இருக்கின்றது. சூரத்துல் பக்ராவில் சும்ம கசா குலூபுக்கும் என்பதிலிருந்து அம்மா தாமலூன் என்பது வரை உள்ள 74வது வசனத்தை ஒரு காகிதத்தில் எழுதி அதன் அடியில் அதிகாரியுடைய பெயரையும் அவரது அன்னை தாயுடைய பெயரையும் எழுதி அந்த காகிதத்தை அந்த ஊரிலுள்ள உயர்ந்த கட்டிடத்தில் அல்லது மலை மீது வீட்டிலோ கட்டி தொங்கவிட வேண்டும். உயரமாக உள்ள ஒரு இடத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். அதிகாரியின் குணம் மாறுதல் அடைந்துவிடும். ஆடு மாடுகள் அதிகமாக பால் கறக்க இந்த வசனத்தை மற்றொரு நன்மைக்கும் பயன்படுத்தலாம். ஆடு மாடுகள் குறைவாக பால் கொடுத்தால் இந்த வசனத்தை எழுதி அதை தண்ணீரில் கழுவி குடிக்கச் செய்ய வேண்டும். தாய்ப்பால் சுரப்பதற்காக இந்த வசனத்தை ஒரு பெண்ணுக்கு வெண்கலத்தட்டில் எழுதி கரைத்து குடிக்க கொடுக்க வேண்டும். கிணற்றில் அதிகமாக தண்ணீர் சுரப்பதற்காக வேண்டியும் இந்த வசனத்தை புது ஓட்டில் எழுதி கிணற்றில் போட்டால் தண்ணீர் நன்றாக சுரக்கும். தூக்கத்திலிருந்து குறித்த நேரத்தில் விழித்து எழுக வேண்டும் என்றால் சூரத்துல் பக்ராவினுடைய 126வது வசனத்தை ஓதிக்கொண்டு தூங்க வேண்டும். ஒருவன் குறித்த நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்துவிட எண்ணினால் சூரத்துல் பக்ராவில் இது ஜஅல்னல் பைத்த என்று துவங்கக்கூடிய அந்த ஆயத்தை ஓத வேண்டும். பழம் இனிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரத்துல் பக்ராவினுடைய ஃபதபஹூஹா வமா காது எஃப்அலூன், எனவே அதனை அவர்கள் அறுத்தார்கள், அதை அவர்கள் தயாராக்கவில்லை என்று இந்த வசனத்தை ஓதி ஊதி பழத்தை அறுத்தால் அந்த பழம் இனிப்பாக ஆகிவிடும். அதிகாரிகளுடைய அன்பை பெறுவதற்காக 2வது சூராவின் 137வது வசனம் ஃபஸயக்ஃபீ கஹுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம், அவர்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உம்மை பாதுகாத்து கொள்வான், அவன் கேட்கிறவன் அறிகிறவன் என்ற வசனத்தை எழுதி கையில் கட்டிக்கொண்டால் அதிகாரிகளுடைய அன்பு கிடைக்கும். அவர்களால் எந்த துன்பமும் இழைக்க முடியாது. கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டுமென்றால் கணவன் மனைவி மீது கோபம் உற்றிருந்தால் வமினன் நாசிமன் எத்தஹிது மிந்தூனில்லாஹி அந்தாதம் யுஹிப்பூனஹும் என்று தொடங்கக்கூடிய 2வது சூராவின் 165வது வசனத்தை இனிப்பு பண்டத்தில் ஓதி ஊதி சாப்பிட கொடுக்க வேண்டும். வெட்டுக்கிளியின் தீங்கிலிருந்து மனிதர்களை காக்க வஇதா தவல்லா சஆஃபில் அர்லி லியுஃப்ஸித ஃபீஹா வயுஹ்லிகல் ஹர்தா வன்னஹ்ல் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத். இந்த ஆயத்தின் பொருள், அவன் உங்களிடமிருந்து விலகினாலோ பூமியில் விசமம் செய்து உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிட முயற்சி செய்கின்றான். விசமத்தை அல்லாஹ் ஒப்பதில்லை. இந்த வசனத்தை 4 துண்டு காகிதங்களில் எழுதி வயலின் 4 பக்கங்களிலும் தொங்கவிட்டு விட்டால் வெட்டுக்கிளியினால் எந்த தீங்கும் ஏற்படாது. கவலை, நோய், பேய் அவை அனைத்தும் அகன்றுவிட அல்லமா இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துன்பம் துயரம் ஏற்படும் பொழுது திருக்குர்ஆனுடைய சக்கீனா சாந்தி என்று வரக்கூடிய 6 திருவசனங்களை 40 நாட்கள் தொடர்ந்து ஓதி வருவார்கள். அல்லாஹுடைய பேரருளால் அவை அனைத்தும் நீங்கிவிடும். தொடர்ந்து 100 தடவை ஓதினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அவர்களுடைய மாணவர் ஹாஃபிஸ் இப்னு கையிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஷைத்தானால் நோய் ஏற்பட்ட பொழுது தன்மை சூழ இருந்தவர்களை இந்த 6 வசனங்களை ஓதுமாறு கூற அது அடுத்த நொடியில் மறைந்துவிட்டது. அவற்றை ஓதுவதற்கு முன்பும் பின்பும் தஸ்பீஹும் ஸலவாத்துக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்கள் 2வது சூராவின் 248வது வசனம், 9வது சூராவின் 26வது வசனம், 9வது சூராவின் 40வது வசனம், 48வது சூராவின் 4வது வசனம், 48வது சூராவின் 18வது வசனம், 48வது சூராவின் 26வது வசனம் ஆக இந்த 6 வசனங்களையும் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய மனதில் அமைதி ஏற்படும். அடுத்து சூரத்துல் பக்ராவில்
255வது வசனமாக அல்லாஹ் மிகவும் விரும்பிய வசனம், பிரசித்திமிக்க இந்த வசனம் 255வது வசனமாக குர்ஆனில் இருக்கின்றது. இந்த ஆயத்துல் குர்சி என்று கூறுவார்கள். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் மன் தல்லதி யஸ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ள வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அல்லாஹ் எவ்வித மகத்துவம் உடையவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாருமே இல்லை. அவன் மரணமில்லாத உயிர் உடையவன், என்றும் நிலையானவன். அவனை சிறு உறக்கமும் பீடிக்காது, பெரும் நித்திரையும் பீடிக்காது. வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுடையதே. அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யாருக்காகிலும் யார்தான் பரிந்துரை பேசக்கூடும்? அவர்களுக்கு முன் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அல்லாஹ் நன்கறிவான். அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து எதையும் மற்ற எவரும் தங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்ஸ் வானங்கள் பூமியை விட விசாலமாயிருக்கின்றது. அந்த இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமில்லை. மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன், மிகவும் மகத்தானவன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பொருள் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை பின் கஅப் விளக்குகின்றார்கள். இப்னு முன்திர், அல்லாஹ் அருளிய வசனங்களில் மிகவும் முக்கியத்துவம் பொருந்தியது எது என்று உமக்கு தெரியுமா? அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று இப்னு கஃப் கூறினார்கள். அந்த கேள்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது தடவையாக கேட்டபொழுது, அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர்த்து வேறு யாரும் இறைவன் இல்லை, அவன் நித்திய ஜீவியன் என்று கஃப் பதிலுரைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது நெஞ்சில் தட்டி, உமது கல்வி வளர்ச்சியடையட்டும் என்று கூறினார்கள். ரமலானுடைய மாதத்தில் வருகிற ஜக்காத் பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் இரவு யாரோ ஒருவன் அந்த பொருட்களை திருட கண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இழுத்து செல்ல முற்பட்ட பொழுது அவன் பணிந்து முறையிட்டான். பிள்ளை குட்டியுள்ள தான் ஏழை என்று கூறி கெஞ்சினான். இரக்கவசப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டுவிட்டார்கள். காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அபூ ஹுரைராவை பார்த்து, இன்றிரவு நீர் கைது செய்தீரே, அவனை என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் தேவைகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் காட்டி முறையிட்டான், அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்று நபித்தோழர் கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அவன் ஒரு பொய்யன். அவன் உம்மிடம் அப்படி பொய் சொல்லியிருக்கின்றான். அவன் மீண்டும் உம்மிடம் வருவான். மறுநாள் இரவு நபித்தோழர் ஒளிந்து கொண்டு அவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அவன் வந்தான். நபித்தோழரிடம் அகப்பட்டான். அப்புறம் வழக்கப்படி முறையிட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டுவிட்டார்கள். காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அபூ ஹுரைரா வழக்கப்படி பதிலளிக்க, மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் மீண்டும் வருவான். 3ஆம் நாள் இரவு அவன் வந்தான். வந்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். அவனை எப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இழுத்துச் செல்லப் போவதாக கூறினார்கள். என்னை விட்டுவிட்டால் சிறந்த சிற்றொடர்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் கற்றுத்தருகின்றேன், அதனால் உங்களுக்கு பெரும் நன்மைகள் ஏற்படும் என்று கூறியவன் தன்னை விடுவித்து கொண்டு இப்படி சொன்னான். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை முழுமையாக ஓதிக்கொள்ளுங்கள். ஆபத்துக்களிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். ஷைத்தான்களிடமிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வாறு அவன் கூறினான். காலையில் இந்த விவரங்களை எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அவன் மிகவும் பொய்யன் என்றாலும் அவன் இன்று இரவு உம்மிடத்தில் உண்மையை சொல்லியிருக்கின்றான். கடந்த 3 இரவுகளும் உம்மிடம் வந்தது யார் என்று உமக்கு தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். தமக்கு தெரியவில்லை என்று நபித்தோழர் பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் ஷைத்தான். நபித்தோழர் அபு அய்யூப் அன்சாரி தம்முடைய அறையில் பேத்தம் கனிகளை சேமித்து வைத்திருந்தார்கள். அடிக்கடி பிசாசுகள் வந்து அவற்றை அபகரித்து கொண்டிருந்தன. எனவே அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள்.
நீர் போய் அந்த பிசாசை கண்டால் அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு அல்லாஹுடைய தூதருக்கு பதில் கொடு என்று சொல்லிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த பிசாசை பிடித்து கொண்ட நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடியே சொன்னார்கள். இனிமேல் நான் வரப்போவதில்லை என்று அந்த பிசாசு ஆணையிட்டு தன்னை விட்டுவிடுமாறு வேண்டிக்கொள்ள நபித்தோழர் அதனை விட்டுவிட்டார்கள். காலையில் விவாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபொழுது அவன் பொய்யன், மீண்டும் வருவான் என்று பதில் கூறினார்கள். அவர்கள் சொன்னதைப் போலவே அடுத்த நாளும் நடந்தது. 3ஆம் நாளும் நடந்தது. 3ஆம் நாள் பிசாசை பிடித்து கொண்ட அபு அய்யூப் அன்சாரி அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்துச் செல்லப் போவதாக கூறினார்கள். என்னை விட்டுவிடுங்கள், நான் ஒரு அல்லாஹுடைய வசனத்தை உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், அதை ஓதினால் எந்த பிசாசும் அணுகாது என்று கூறிய பிசாசு ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தது. விவரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பொழுது அவன் பொய்யன் என்றாலும் இன்றிரவு உம்மிடம் உண்மை பேசியிருக்கின்றான் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு ஆயத்துல் குர்சி அருளப்பெற்றது. அதனை கண்ணியப்படுத்துவதற்கென்று சுப்ஹானல்லாஹ் 4000 மாணவர்கள் வானத்திலிருந்து இறங்கினார்கள். ஸெய்த் பின் தாபித்தை அழைத்து அந்த வசனத்தை எழுதி கொள்ளுமாறு பணித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். சைத்தானை ஓட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிஞர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆயத்துல் குர்சி ஒரு வீட்டில் ஓதப்பட்டால் 30 நாட்களுக்கு அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெறுத்து விடுவான். சூனியக்கார ஆண்களும் பெண்களும் 40 நாட்களுக்கு அந்த வீட்டில் நுழைய மாட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை உமது குடும்பத்தினர்களுக்கும் உமது பிள்ளைகளுக்கும் அண்டை வீட்டினர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். பதவி கண்ணியம் பெறுவதற்காக ஆயத்துல் குர்சியை 17 அல்லது 50 அல்லது 170 தடவை ஓத வேண்டும். 313 தடவை ஓதினால் அவனுக்கு பெரிய பதவி கிடைக்கும். அல்லாஹ்விடம் அவன் கேட்கும் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். மக்களின் அன்புக்கும் கண்ணியத்திற்கும் அவன் உரியவனாக ஆகிவிடுவான். உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவனுக்கு பணிந்து நடப்பார்கள். சொல்லாலோ செயலாலோ அவனுக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒருவன் தினசரி ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டிருந்தால் அவன் மற்ற மனிதர்களுக்கிடையே மேன்மையடைவான். பெரிய மனிதர் ஒருவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்: அல்லாஹ்விடத்திலும் மனிதர்களிடத்திலும் ஒருவன் மேன்மையடைய விரும்பினால் அவன் தினசரி ஆயத்துல் குர்சியை 50 அல்லது 170 தடவைகள் ஓதி வர வேண்டும். இம்மை மறுமை பேறு பெற ஒருவன் ஆயத்துல் குர்சியை தினமும் ஓதி வந்தால் இம்மையிலும் மறுமையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அவன் காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும். வருமானம் பெருக ஒருவன் ஆயத்துல் குர்சியை தினமும் 50 முறை அல்லது 170 தடவை ஓதி வந்தால் அவனுடைய வருமானம் அபரிமிதமாக பெருகிவிடும். சுப்ஹானல்லாஹ். பலம் செழிக்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். தன் வீட்டில் பர்க்கத் செழிப்பு இல்லை என்று முறையிட்டாள். ஆயத்துல் குர்சி உமக்கு தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆயத்துல் குர்சியை எதன் மீது ஓதினாலும் அதன் மீது அல்லாஹ் தஆலா பர்க்கத்தை ஏற்படுத்தி விடுவான். பெரியவர் ஒருவர் கூறுகிறார், உணவு, கோதுமை, அரிசி, நெல் முதலியவற்றின் மீது ஆயத்துல் குர்சியை ஓதி வைத்தால் அதில் பரக்கத் ஏற்படும். இப்படி ஓதுவதனால் தூதர்களுடைய எண்ணிக்கைப்படி 313 தடவைகள் ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லா. இதுவரை சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்கள் ஓதி அதன் மூலம் என்னென்ன நோய்கள் குணமாகும் என்பதை பற்றி விபரமாக பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் அடுத்த பயானில் சில வசனங்களுடைய பொருட்களை ஓதுவதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் பிளேலிஸ்டில் இருக்கின்றது, பார்த்து பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றியும் விவரமாக உள்ளது. நமது மற்ற பயான்களை பார்க்க பிளேலிஸ்டில் சென்று கவனமாக பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹு தஆலா அருளிய வசனங்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் உள்ள துஆக்களின் மூலமும் நமது நோய்களை நாம் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அனைத்து நோய்களுக்கும் நிவாரணத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தினமும் சிறிது நேரமாவது காலையில் மாலையில் குர்ஆன் வசனங்களை நம் வீட்டில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். 5 நேரம் தொழுகைகளை கவனமாக தொழுது வர வேண்டும். கலா செய்யாமல் தொழுக வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய வசனங்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களின் மூலமும் நமது நோய்களை நிவாரணம் செய்து வைப்பான். இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தீனுடைய முறைப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். தவறான வழியில் செல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். தொழுகை கலா இல்லாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆன் ஓதும்போது பிழை ஏற்பட்டுவிட்டால் மன்னித்து விடுவானாக. ஆமீன். குர்ஆனை கற்று பொருள் அறிந்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபாரிசை மறுமையில் நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌஸா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா நமக்கு மதீனா நகரத்தில் மௌத்தை தந்தல்வானாக. ஆமீன். மௌத்தாகும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாக அருள் புரிவானாக. ஆமீன். மௌத்தான பிறகு நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இந்த எளிமையான துவாவை அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தினாலும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். தீனுடைய வாழ்க்கையை நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.